தூய்மையாக இருக்கிறேன். ஏனென்றால் அதற்கு நீங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறேன். ஆகவே உங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக ஆக்குங்கள். ஆண்டவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய்மையா இருக்கணும் சொல்லியாது. உள்ள தூய்மையா இருந்தா பரவாயில்ல வாசலுக்கு போக முடியாது. நமக்கு எலெக்ஷனாக இருக்கு. மக்கள் ஓட்டு கேட்க போனா நம்ம வெளிப்பார்வையில தூய்மை மக்கள் கேட்பாங்க. அவங்க எப்படி சொல்றது பாஸ்ட் டே கேட்டுவாங்க. ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க தானே அமைச்சர் பேசிட்டு இருக்கேன்ப்பா. அமைச்சர் பேசிட்டீங்களா? ஆமா, நம்ம என்ன பண்ணலாம்? எலெக்ஷன் மக்கள்கிட்ட ஓட்டுல கேட்கறோம். மக்கள்கிட்ட சொல்லல. உள்ள தூய்மை இருக்கிற நீங்க அதுக்கு எப்படியாவது எதையாவது சொல்லி பைசாயை நம்பிக்க வேண்டியதான். உங்க உள்ள தூய்மையா இருக்கணும்னா சோப்பு இருக்குல்ல, அதை கரைச்சு குடிச்சா போதும், உங்க உள்ள தூய்மையாயிடும். சோப்பா கரைக்கிறது நிறைய நேரம் இல்லை. உடனே பரவாயில்ல போற மாதிரி இதாரா கார்த்திக் யூஸ் பண்றீங்களா? வெள்ளை எல்லாம் போட்டு நீல பாஸ் ஆகும். தூய்மை வெள்ளை ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஐயா, நல்ல ஒரு ஐடியா. கொரோனாவே போச்சு, ப்ளீச்சிங் பவுடர். எப்படி நம்ம பஞ்சாயத்து சும்மா இருக்கு. அதை வாங்கிக்கலாம். கழிஞ்ச வாட்டியும் உங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அமைச்சர் இருக்காங்க. இந்த தடவை விட்டுருவோமா? அவங்கள்ட்ட சொல்லி நான் ஜோம் பண்றேன் உங்களுக்கு வேண்டி. ரொம்ப எனக்கு கிளாஸ் எடுக்க நீ யாரு? முதல்ல நீ அடுத்தவங்களை தூய்மைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தூய்மையான தூய்மையற்ற காரியத்தை பண்ணிட்டு இருக்க பாஸ்டர் பண்ணி எல்லாருடைய பாவத்தை மதிங்க. இதோ கர்த்தருடைய மகா பெரிய நாள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இதோ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாள். இதோ நியாயத்தீர்ப்பின் நாள். பரலோக வாசல் உங்களுக்காக, மக்களுக்காக நியாயத்தீர்ப்பின் நாள். பல்லவத்துக்காக வேறாச்சு. சீக்கிரம் போனோம். என்ன வாசி உங்களுடைய பெயர் என்ன பேரா? அமைச்சர் இடிதாங்க சொன்ன அடையாளத்துல எல்லாரும் தெரியும். பேசுறீங்க. உங்களுடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறவில்லை. ஆகவே நீங்கள் பரலோக வாசலுக்குள் செல்ல இயலாது. எனக்கு பேர் புஸ்தகத்தில் இல்லை. புஸ்தகம் இடம்பெற எம்பிசிக்கு மோத பேர் எனக்கு அமைச்சர் இடிதாங்க வந்து அது மட்டும் இல்ல. எலெக்ஷன் சத்தமே மோத பேர் டிவில எல்லாம் வந்து அமைச்சர் இடிதாங்க வெற்றி. உங்களுடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறவில்லை. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவரை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக அல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். ஆனால் நீங்கள் பணம், பதவி, மோகம் கொண்டு ஏழை எளிய மக்களை காயப்படுத்தி உள்ளத்தை கரைப்படுத்தீர்கள். ஆகவே நீங்கள் வெளிப்பார்வைக்கு வெளியரங்கமாய் தூய்மையாக இருந்தீர்கள். உங்கள் உள்ளத்தில் தூய்மை இல்லை. ஆகவே நீங்கள் பரலோக வாசலுக்குள் செல்ல இயலாது.
உண்மையா என்னெல்லாம் பண்ணலாம் இந்த வாசனை சொல்லுறோம். இதெல்லாம் இப்ப ஆர்ப்பாட்டம் இருக்கு. ஆர்ப்பாட்டம் இருக்கு. இந்த வாசனை துறக்க வைக்கிறத மட்டும் கொஞ்சம் மாத்திடுறாங்க. ஆர்ப்பாட்டம் சரி விரும்பம் நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு போக முடியலையா? உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயரா? என்ன தெரியலையா? நான் கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரன். உங்களுடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறவில்லை. ஆகவே நீங்கள் பரலோக வாசலுக்கு செல்ல இயலாது. நான் பிசாசுகளை எல்லாம் துரத்துவேன். கன்வென்ஷன் விடுதலை கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கேன். எனக்கு பரலோகத்துக்கு போக முடியாதா? அது எப்படி? நான் எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கேன்? நான் எப்படியாவது துறப்பேன். ஏன் எனக்கு போக முடியாது? அவர் வல்லமையான ஊழியக்காரர். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுவே கட்டளை, அதுவே கடமை. ஆனால் நீங்கள் சுயநலமாக வாழ்ந்தீர்கள். உங்களுடைய கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை மறந்து தன் சுயநலத்திற்காக வீடு வாசலில் சேர்த்து கரைப்படுத்தி இதயத்திலே ஆண்டவருக்கு இடப்படாமல் கரை வைப்பீர்கள். உங்கள் உள்ளத்தில் தூய்மை இல்லை. ஆகவே நீங்கள் பரலோக வாசலுக்குள் செல்ல இயலாது. நான் உள்ள போக விட மாட்டேன். உள்ள பண்ணா ஆர்ப்பாட்டம் உங்களுடைய பெயர் ஆகவே நீங்கள் பரலோக வாசலுக்குள் செல்லலாம். நான் ஒரு ஊழியக்காரன். அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் படுத்துவான். அவர் கரைவடிந்த இதயத்தை ஆண்டவரின் முன்பாக வைத்து தூய்மைப்படுத்தினார். அவருடைய உள்ளத்திலே தூய்மை இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் மதுபானம், சுயநலம், மறுபக்கம் ஆண்டவர் தந்த வாழ்வு, ஆண்டவர் தந்த பொறுப்பு, ஆண்டவர் தந்த கடமை, இதையெல்லாம் மறந்து வெளியரங்கமாய் மட்டுமே தூய்மையாக இருந்தீர்கள். ஆகவே நீங்கள் ஒருபோதும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. உள்ளத்தில் தூய்மை இருந்தால் பரலோகம் நமக்கு உண்டு. உள்ளத்தில் தூய்மை இருந்தால் பரலோக வாழ்வு.